குட் மார்னிங் சிஸ்டர். நான் உங்களோட ஹேர் பேக் வாங்கியிருந்தேன். ஹேர் பேக்கும் ஃபேஸ் மாஸ்க்கும் அதோட உங்களோட ஒயிலே நான் வச்சு ஒரு இந்த இந்த நான் வாங்கி இப்போ 1 வீக் இருக்குமா நினைக்கிறேன். உங்களோட ஹேர் பேக் ஃபேஸ் மாஸ்க்கும் அந்த ஹேர் பேக்கை வச்சுட்டு ஒயிலை வச்சுட்டு அதோட ஹேர் பேக் வச்சு வச்சு நான் கிழமையில 3 நாள் மொழியினேன் நான் சிஸ்டர். நானும் இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். நான் உண்மையாவே எனக்கு இவ்வளவு முடி கொட்டிட்டு தெரியுமா, சரியா கவலைப்பட்டேன். நானும் டயபெட்டிக் பேஷன், அந்த டயபெட்டிக் டேப்லெட்டுக்கு தான் முடி கொட்டுதுன்னு டாக்டர் சொல்ல நான் சரியா ஒரி பண்ணியிருந்தேன். நான் இப்ப நான் இந்த மார்னிங் உங்களுக்கு இந்த ரிவ்யூ ஏன் சொல்றேன்டா, நான் இப்ப தலை குளிச்சேன். நான் எங்கட விரதம் நான் காப்பு கட்டுறதுக்கு தலை குளிச்சுட்டு பாக்குறேன், எனக்கு ஒரு முடி கொட்டல சிஸ்டர். எனக்கு சரியான சந்தோஷம். இந்த பிள்ளைகளுக்கு தானே, இந்த பிள்ளைய மாநில நிறைய முகப்பேர் இருந்தது, அதெல்லாம் அந்த ஃபேஸ் மாஸ்க போட எல்லாம் அப்படி அழிஞ்சு நல்லா பிரைட்டா இருக்கு ஃபேஸுமே. அவங்களுக்கு ஒரு நேச்சுரலா இருக்கு. எனக்கு நான் சரியான ஹாப்பி. அந்த காலையில நான் இப்ப குளிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்றேன். ஒரு முடி எனக்கு கொட்டவே இல்லை கடவுளேண்டி. சரியான ஹாப்பியா இருக்கு எனக்கு. அதோட நீங்க எப்பயுமே ஜெனியூனா எங்களுடைய அந்த பிசினஸ செய்து முன்னேறி வாரதுக்கு நாங்க நம்புற கடவுள், நீங்க நம்புற கடவுள் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணேன் சிஸ்டர். உண்மையா ஜெனியூனான ப்ராடக்ட். நான் எங்கெல்லாம் ரிவ்யூ எழுதணுமோ எழுதுவேன். நான் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் உண்மையாவே நான் பாவிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க 1 வீக்ல எப்படிடா இப்படி ஒரு வித்தியாசம். நான் சீரியஸா எனக்கு உங்களை யாருன்னே ஃபேஸே தெரியாது. டிக்டாக்ல தான் நான் உங்களை பார்த்து இதை நான் ஓட நம்பி பார்ப்பேன். ஆனா உண்மையாவே நான் சொல்லுவேன், எனக்கு அவ்வளவு பெனிஃபிட் உங்களோட அந்த ப்ராடக்டால. இனி நான் இப்போ ஏற்கனவே பால்க்கு ஓட எடுத்துருக்கிறேன், இன்னும் எடுப்பேன். நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன் சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ.